ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டிலே சூப்பராக சுட சுட எப்படி பீஸா செய்ய போகிறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம வீடியோவுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க. எப்படி வீட்டிலையே ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ஈஸியாக எப்படி பீட்சா செய்கிறதுன்றதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நல்ல பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. 325 ml வாட்டர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு ட்ரை ஈஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஈஸ்ட்டு நல்லா ஆக்டிவேட் ஆகணும். ஸோ அதனால் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. கொஞ்சம் ஈஸ்ட்டு ஆக்டிவேட் ஆகும். ஸோ இப்போ நம்ம எதுக்காக 325 ml தண்ணி சேர்க்க சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 பேருக்கு, அதாவது நம்ம 4 பீஸா செய்ய போகிறோம் அப்படின்றனால தான் இந்த தண்ணி அளவு. உங்களுக்கு கம்மியான பீஸா வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்டர் லெவலை மாற்றிக்கலாம். இப்போ 1/2 கிலோ மைதா மாவு எடுத்துக்கோங்க. 1.5 டீஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஈஸ்ட் வாட்டர் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கையில் தான் மிக்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபுல் வாட்டரை ஆட் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளெண்டர் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் மாவை மிக்ஸ் பண்ணுறப்ப கையில் ரொம்ப ஒட்டும், ரொம்ப ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டிக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு இந்த மாவு பிசைகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 பேருக்கு 4 பீட்சா செய்ய போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் 500 கிராம் மாவு எடுத்துக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஆலிவ் ஆயில் இருந்துச்சுன்னா பெட்டர், சூப்பராக இருக்கும். ஆலிவ் ஆயில் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நார்மல் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ ஓரளவு மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கையிலே லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் இந்த பிளெண்டர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் கையில் லைட்டாக எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கையில் நல்லா மாவு மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு நீங்கள் தனியாக வச்சுருங்க. இப்போ இந்த மாவு நல்லா புஃப்னு ஆகணும். இதுக்கு டைம் பார்த்திங்கன்னா 1லேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் ஆகணும். ஸோ நீங்கள் எப்படின்னா உங்கள் மாவு நல்லா டபுள் மடங்கு ஆகணும். அதனால் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ரொம்ப சில்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மாவு பொஃபன் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ இப்போ கொஞ்சம் டயத்தை நீங்கள் கூட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஒரு கவர் போட்டுருங்க. கவர் போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. இப்போ நல்லா இதை ஒரு வார்ம் பிளேஸில் நீங்கள் வச்சுருங்க. அப்போ தான் மாவு ஈஸியாக நல்லா பொங்கும். ஸோ இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாவு பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா டபுள் மடங்கு ஆகும். இப்போ நம்ம சிக்கன் ரெடி பண்ண போகிறோம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு சால்ட்டு, 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் அளவு. ஸோ நம்ம இந்த சிக்கனை எண்ணெயிலெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ண மாட்டோம். ஒன்லி லைட்டாக பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி லைட்டாக ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ ஊற வைக்கணும்லாம் அவசியமே இல்லை. சும்மா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக பேனில் நம்ம பேனில் நம்ம ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் மட்டும் பண்ணிடுங்க. நல்லா மசாலா சிக்கனோட நல்லா ஒட்டணும். ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அப்படியே வச்சுடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இந்த மாதிரி ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு தான் சிக்கனை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு கொஞ்சமாக தண்ணி இதில் சிக்கனில் விட்டாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ ரொம்ப சிக்கன் போடாதீங்க. பேனில் எவ்வளோ சிக்கன் போட முடியுமோ அவ்வளோ போட்டுடுங்க. இப்போ சிக்கன் குக் ஆகணும். ஸோ அதனால் நம்ம மூடி போட்டுடலாம். இதிலே சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகிடும். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் மூடி எடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சூப்பராக குக் ஆகிருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நல்லா சிக்கன்
ரோஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு வந்து சிக்கன் ரோஸ்ட் பண்ணால் போதும். இதே மாதிரி வந்து நீங்கள் எல்லா சிக்கனையும் வந்து ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுடுங்க. இந்த சிக்கனை தான் வந்து நம்ம பீஸாவில் வந்து போட போகிறோம். சூப்பராக இருக்கும். ரொம்ப ஸ்பைசி இல்லாமல் லைட்டான ஸ்பைசியில் சூப்பர் லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மிளகாய் வந்து நம்ம வந்து பீட்சாவில் போட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மிளகாய் வந்து எப்படி கட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து மிளகாயை 2ஆக வந்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்லைஸாக வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து தின்னாக இல்லாமல் லைட்டாக ஓரளவு திக்காக வந்து கட் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து குக்காகவும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து தேவையான அளவு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த சில்லியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆலிவ் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பிளாக் கலராக கூட கிடைக்கும். ஸோ பிளாக் இல்லை க்ரீன் உங்களுக்கு வந்து எந்த ஆலிவ் கிடைக்குதோ ஓகே. ஸோ அதை வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஸ்லைஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் வந்து உங்கள் இஷ்டம்தான். உங்களுக்கு வந்து என்னென்ன கார்ன் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். உங்கள் இஷ்டம்தான். என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஆலிவ்ஸையும் வந்து எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காளானையும் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் அதையும் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இவ்வளவு தான் வந்து நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் வந்து சேர்க்க போகிறோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து சிக்கன் சேர்க்க போகிறோம். ஸோ அதனால் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து போதும். நீங்கள் ரொம்ப வந்து பீஸாவில் வந்து போட்டிங்கன்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து ரொம்ப வந்து குக் ஆகிறதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா எவ்வளோ பொஃப்னு வந்துருச்சுன்னு. இந்த அளவுக்கு வந்து வரணும். இப்போ மேலே இருக்கிற கவரை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் மாவு வந்து நல்லாவே வந்து பஃப்னு ஆயிடுச்சு. கரெக்டாக எனக்கு வந்து ரொம்ப வந்து வெயில் இல்லாதனால ஜஸ்ட் வந்து நான் ஒரு 3 மணி நேரம் வச்சுருந்தேன். அதனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு வெயில் வந்து ரொம்ப இல்லாட்டினா நீங்கள் கொஞ்சம் லேட்டாகவே வந்து மாவு பார்த்துக்கோங்க. நல்லா டபுள் மடங்கு ஆச்சுன்னா மட்டும் இதை வந்து இந்த மாதிரி பண்ணுங்கள். சூப்பராக மாவு வந்து பொஃப்னு ஆயிடுச்சு. இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம்னா மாவு வந்து ஒரு பஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ தான் அதில் இருக்கிற ஏர் எல்லாமே வந்து வெளியே போகும். ஸோ அதனால் ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு மாவு வந்து நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சிருங்க. கையில் வந்து கண்டிப்பாக எண்ணெய் தடவிக்கோங்க. இல்லைன்னா கை ஃபுல்லாக பிசுன்னு ஒட்டும். மாவு வந்து கொஞ்சம் லிக்யூடாக இருக்கா. ஸோ அதனால் அப்படி தான் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா தான் வந்து பீஸா வந்து ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும். இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி கையிலே வந்து மாவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம மாவை வந்து ரோல் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான், மாவு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு சப்பாத்தி பலகை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி வந்து மைதா மாவை வந்து மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எதனாலனா ஒட்டாமல் இருக்கும். இப்போ வந்து நான் 4 பீட்சா சொன்னேன். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாவை வந்து கட் பண்ணிடலாம். ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து நடுவில் ஒரு சென்டரில் ஒரு கட் பண்ணிடுங்க. சைடில் ஒரு கட் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து பீஸா மாவு வந்து நம்மளால் பிரிக்க முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ணதை எடுத்து தனித்தனியாக வச்சிடலாம். ஏன்னா இன்னும் இந்த மாவு வந்து ரொம்ப பொஃப்னு ஆகும். ஸோ அதனால் வந்து மாவு வந்து ஒன்றோட ஒன்றா வந்து ஒட்டிக்கிடும். ஸோ நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்கன்னா ஒரு தட்டை எடுத்து இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுருங்க. அது இல்லாட்டினா வந்து இன்னும் வந்து மாவு பொஃப்னு ஆகி ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிடும். ஸோ இதுதான் வந்து பீஸா பிளேட்டு. ஸோ இந்த பிளேட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா பீஸா வந்து ரவுண்டாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு மைதா மாவு கொஞ்சம் லைட்டாக எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒட்டாமல் இருக்கும், அதுக்காக தான். இப்போ வந்து லைட்டாக இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மாவை வந்து அப்படியே ஒரு பீஸா மாவு வந்து உள்ளே வச்சுடுங்க. இப்போ சப்பாத்தி அந்த ரோலரை எடுத்து லைட்டாக இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிங்கனாலே வந்து சூப்பராக ரவுண்டாக பீஸா வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கும், பீஸா மாவு. ஸோ நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்கன்னா எடுத்துகிட்டு நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி எடுத்து தேய்க்கக்கூடாது. ஏன்னா மாவு வந்து நல்லா ஒட்டும். ஸோ நீங்கள் அந்த பிளேட்டை மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணணும். அப்போ தான் வந்து மாவு ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி பொறுமையாக வந்து நீங்கள் வந்து நல்லா ரவுண்டு ஷேப்பில் வந்து நீங்கள் வந்து தேய்ச்சிங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு ரவுண்டாக வந்து பீஸா கிடைக்கும். ஸோ இதே மாதிரி வந்து 4 பீஸா வந்து ஒவ்வொரு பீஸாவாக தான் வந்து ஓவனில் வைக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பீஸா செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமா அடுத்த பீஸாவுக்கு வந்து இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் தேய்ச்சி வைக்காதீங்க, உங்களால் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த பிளேட்டில் நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து பீட்சா கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்லா தேய்ச்சிக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக வந்து தேய்க்கக்கூடாது, லைட்டாக கொஞ்சமாக திக்காக தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு ஃபோர்க் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக வந்து இந்த மாதிரி வந்து ஓட்டை போட்டுக்கோங்க.
அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து டொமேட்டோ சாஸ், அதாவது வந்து கடையிலே விற்பாங்க ரெடிமேடாகவே வந்து டொமேட்டோ சாஸ், அது வந்து நம்ம வந்து இப்போ இந்த பீட்சா மாவு மேலே வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதையும் வந்து நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஓட்டை போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வேலை வந்து பார்த்திங்கன்னா அந்த டொமேட்டோ சாஸை வந்து அப்ளை பண்ணுறது தான். இதுதான் அந்த டொமேட்டோ சாஸ். உங்களுக்கு வந்து டொமேட்டோ சாஸ் வந்து இந்த மாதிரி ரெடிமேடாக கிடைக்கலாட்டினா நீங்களே வந்து ஈஸியாக வந்து இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இல்லாட்டினா வந்து உங்கள்கிட்ட பாஸ்தா சாஸ் இருந்தால் கூட நீங்கள் அதையும் வந்து ஊற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபுல்லாமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இந்த சீட்டு ஃபுல்லாக சைடில் கூட ரொம்ப வேண்டாம், நடுவில் இந்த மாதிரி வந்து சுற்றியும் சூப்பராக வந்து ரெடி பண்ணிடுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீஸ் வந்து நார்மலாக எந்த சீஸ்னாலும் போடக்கூடாது. மொசரல்லான்னு ஒரு சீஸ் இருக்குது, அதை மட்டும் நீங்கள் போட்டால் தான் வந்து சூப்பராக நூல் மாதிரி வந்து நம்ம சாப்பிட்றப்ப வரும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக மொசரல்லான்ற சீஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இது எல்லாத்துலேயுமே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. நல்லா அந்த டொமேட்டோ சாஸுக்கு மேலே ஃபுல்லாக அந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருப்போம்ல, ஸோ அதை தான் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கிற ஆனியனை வந்து அங்கங்கே லைட்டாக இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. மொத்தமாக ஒரே இடத்துல வச்சிடாதீங்க. நல்லா இந்த மாதிரி தனித்தனியாக வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் வச்சுடுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சில்லி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ சில்லியும் வந்து அங்கங்கே லைட்டாக இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஸ்பைசியாலாம் இருக்காது, ஓரளவு கரெக்டாக இருக்கும். உங்கள்கிட்ட ஜெலப்பினோ இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, அது சூப்பரான ஸ்பைசி வந்து கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஆலிவ் ஆல்ரெடி வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அந்த ஆலிவும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி தனித்தனியாக அங்கங்கே வச்சுருங்க. இதை வந்து நீங்கள் பார்த்து அழகாக டெக்கரேஷன் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அங்கங்கே அழகாக இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெடியாக வந்து வச்சுருந்த காளானையும் வந்து இந்த மாதிரி உங்கள்கிட்ட வந்து நல்ல குட்டி குட்டி காளானாக இருந்தால் கூட இந்த மாதிரி ஸ்லைஸாக நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. காளான் வந்து நீங்கள் அங்கங்கே லைட்டாக அப்படியே வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். காளான் வந்து சூப்பராக இருக்கும், பீஸாவில் போட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன், அதையும் வந்து இந்த மாதிரி அங்கங்கே ஒளிச்சு வச்சுடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வந்து சிக்கனை வந்து ஆல்ரெடி வந்து ஓவன்லேயும் வந்து சிக்கன் குக் ஆகும். அதனால் வந்து நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டெல்லாம் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி வந்து சிக்கனை லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும். ஸோ சிக்கன் இதிலேயே வந்து நல்லா குக் ஆகிருக்கும், டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் பேன்லேயே வந்து நீங்கள் வந்து சிக்கனை வந்து ரோஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து சிக்கனை ஃபுல்லாமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் ஜெலப்பினோ இல்லாமல் பீஸா செய்கிறது வேஸ்ட்டு. ஏன்னா ஜெலப்பினோ தான் வந்து சூப்பராக வந்து ஸ்பைஸியாக கொடுக்கும். ஸோ அதனால் வந்து இப்போ வந்து ஜெலப்பினோ வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பைஸியாக சாப்பிடணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஜெலப்பினோ வந்து நிறையா வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லாவே வந்து ஸ்பைசி கொடுக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து லைட்டாக வந்து மேலே வந்து சீஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, பார்க்கவே பீட்சா வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ வந்து லைட்டாக வந்து நம்ம வந்து சீஸை வந்து மேலே ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை வந்து ஓவனில் தான் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். இன்னொருக்க வந்து நான் எப்படி வந்து தோசை பேனில் வந்து நான் வந்து பீட்சா செய்யணுன்றதை வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். இப்போ வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி சீஸை ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும், பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இட்டாலியன் ஸ்பைஸ் மிக்ஸு இது வந்து போட்டிங்கன்னா கொஞ்சமாக வந்து லைட்டாக தூவி விடுங்க. சூப்பராக பீட்சா டேஸ்ட்டு வந்து கொடுக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இது லைட்டாக அப்படியே அங்கங்கே தூவி விட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ வந்து ஓவனில் வந்து நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம். ஸோ 250 டிகிரி வச்சு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஓவனில் வச்சுருங்க. சூப்பராக பீட்சா வந்து ரெடி ஆயிடுச்சு. பீட்சா வந்து நம்ம வந்து உடனே வந்து கட் பண்ணக்கூடாது. ஸோ ஓவன்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பிளேட்டில் மாற்றிக்கோங்க, அப்போ தான் சீஸ் எல்லாம் வந்து செட் ஆகும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்புறமா வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கட் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப சீஸ் வந்து பிஞ்சிட்டு வராது. ஸோ அதனால் இப்போ வந்து லைட்டாக இந்த மாதிரி பீஸா கட்டரை எடுத்து லைட்டாக இந்த மாதிரி ஸ்லைஸாக வந்து நீங்களே அழகாக வந்து கட் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு சூப்பரான பீட்சா வந்து நம்ம செஞ்சிட்டோம். கரெக்டாக இதே மாதிரி மெஷர்மெண்ட்டை நீங்கள் வந்து செஞ்சிங்கன்னா கரெக்டாக 4 பீட்சா வந்து உங்களால் செய்ய முடியும். நான் ஒரே ஒரு பீட்சா மட்டும்தான் எப்படி செய்யணுன்றதை வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ மிச்சம் இருக்கிற 3 மாவுலையும் வந்து இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து பீட்சா செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் பீட்சா வாங்கவே மாட்டோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டிலே வந்து இந்த மாதிரி வந்து சூப்பரான டேஸ்ட்டில் வந்து நம்ம பீட்சா வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னாலே தெரியுது, நல்லா நூல் நூலாக வருது, பார்க்கவே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பீட்சா வந்து வீட்டிலே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை வந்து மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்காக நிறையா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.